This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆம்லா பெனிஃபிட்ஸ், அதாவது நெல்லிக்காயினுடைய பயன்கள், மருத்துவ குணங்கள், பயன்கள், அதை ஜூஸாக குடிப்பதால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் பலன்கள். நெல்லி சட்னி, நெல்லி துவையல், நெல்லி பொடி, நெல்லி தொக்கு, தேன் நெல்லி, நெல்லி ஊறுகாய் என பல விதமாக செய்யப்படும் நெல்லிக்காய் கூந்தல் முதல் பாதம் வரை உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அற்புதமான மருத்துவ குணங்களை அளிக்கிறது. வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். நெல்லிக்காய் தினமும் சாராக்கி குடிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் அதிகம் புளிப்பு, கொஞ்சமான இனிப்பு, எஞ்சிய துவர்ப்பு, சற்றே கசப்பு என்றிருக்கும் நெல்லிக்கனி இன்று பரவலாக எல்லோரது வீட்டிலும் பழங்கள், காய்களுடன் நீக்கமற்று நிறைந்திருக்க தொடங்கியிருக்கிறது. எலுமிச்சையை தொடர்ந்து ராஜகனி என்று அழைக்கப்படும் இந்த நெல்லிக்கனியின் பங்கு அளப்பரியது. ஆயுளை வளர்க்கும் கனி என்று அழைக்கப்படும் சிறப்பு நெல்லிக்கனிக்கு மட்டுமே உரியது. சமைத்தாலும், வேக வைத்தாலும், காய வைத்தாலும், வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி இந்த நெல்லிக்கனி. என்றும் 16ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவ்வாறே இருக்க உதவுவதும் இந்த நெல்லிக்கனிதான். இதை ஆயுர்வேதத்திலும் சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவங்களில் பெருமளவு நெல்லிக்கனியை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏன் ஆய்வுகளும் நெல்லிக்கனியின் பலனை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறது. முதுமையை தள்ளி போடும் அற்புதமான குணநலன்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனியில் வேறு என்னென்ன சத்து இருக்கிறது? நெல்லிக்காய் அப்படியே அல்லது சாராக்கி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் என்னென்ன பலன்கள் உண்டாகிறது என்பதையும், அது எதற்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்பதையும் பார்க்கலாமா? நெல்லிக்கனியில் இருக்கும் சத்துக்கள். நெல்லி மரம் முழுமையும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கிறது. சிறு சிறு இலைகள் கொண்டு கொத்து கொத்தாக காய்க்கும் சிறு நெல்லியும் பெரிய நெல்லியும் அல்லது காட்டு நெல்லி இரண்டுமே நற்குணங்களை கொண்டிருக்கிறது. நெல்லி மரத்தின் பட்டை, வேர், இலை, பூ அனைத்துமே மருந்து பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. நெல்லிக்காயை சிறுவயது பள்ளிப்பருவத்திலேயே சுவைத்திருப்போம். நெல்லியில் 80% நீர்ச்சத்து நிறைந்திருக்கிறது. இதனுடன் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், இரும்புச்சத்து, பாஸ்பரம், கெரோட்டின், பாலிபினால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்திருக்கிறது. ஏழைகளின் ஆப்பிள் என்று வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்கள் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. எப்படி என்கிறீர்களா? 100 கிராம் நெல்லிக்கனியில் இருக்கும் சத்துக்களை பாருங்கள். ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்கிறது. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து நெல்லியில் இருக்கிறது. உடலில் இரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துகிறது. ஓய்வே இல்லாமல் உழைக்கும் உறுப்பு இதயம் மட்டும்தான். உடலில் இருக்கும் இதர உறுப்புகளுக்கு இரத்தம் பாய்ச்சும் வேலையை செய்வதும் இதயத்தின் பொறுப்புதான். அதனால் மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நெல்லியில் இருக்கும் குரோமியம் சத்துக்கள் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்கிறது. இதய தசைகளை ஒழுங்காக்குகிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது. மாரடைப்பு வருவதை தடுக்கிறது. இதயத்திற்கு வலு கொடுக்கிறது. நெல்லிக்கனியில் இருக்கும் வைட்டமின் சி உடலில் தேங்கியிருக்கும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது. உடலில் இருக்கும் புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நெல்லிக்காய் நிச்சயம் பலன் தரும். இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செய்கிறது. சிறுநீர் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுகிறது. அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்களாக அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றது. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரசவத்திலும் பிரச்சனை இருக்காது.
தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பெறுவதிலும் பிரச்சனை இருக்காது. இன்று கால்சியம் பற்றாக்குறையால் தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகிறது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கனியில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் செயல்படுகிறது. வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிச்சாறுடன் தேன் கலந்து கொடுத்து வந்தால் உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமாக வளருவார்கள். பித்தப்பை கற்கள், அதாவது உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படும் ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்துச் செல்வதிலும் பித்தநீர் செயல்படுகிறது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பித்தப்பை கற்களை கரைக்கலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். மேலும் நெல்லிச்சாறு கல்லீரலில் உண்டாகும் நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்கிறது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கிறது. மேலும் சிறுகுடல், பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவுக் கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். இந்த கழிவுகளை வெளியேற்றுவதில் உறுப்புகளை பலப்படுத்தவும் நெல்லிக்கனி உதவுகிறது. பெண்களின் கருப்பை கோளாறுகளையும் சரி செய்கிறது. இத்தனை பெனிஃபிட்ஸ், இத்தனை பயன்கள் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நாம் அனைவரும் நம் வாழ்வில் பயன்படுத்தி வந்தால் மிகுந்த ஆரோக்கியத்தை பெற்று செழிப்பாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.